நம்முடைய பாரம்பரியம் விவசாயத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல ஐயாராசாக வேலையை முடித்து இருக்கிற உயர்திரு ஐயா காளிதாஸ் ஐயாவை நம்ம இன்னைக்கு இங்க பாருங்க. சாருடைய மகன் சதீஷ் சார் இப்போது நம்முடைய யூபிஎஸ் சர்வீஸ் கமிஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு சென்னையில. இப்ப இந்த இடத்தினுடைய அட்ரஸ் ஐயா மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி தாலுகா. வாடிப்பட்டியிலிருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர்ல குட்லாடம்பட்டி. அது எப்படின்னா சார் சிறுமலைக்கு இந்த பக்கம் உண்டு. சிறுமலைக்கு இந்த அந்த மலை இருக்கு, அது சிறுமலை. விவசாயத்துல சந்தோஷம் கிடைக்கும், 4 பேருக்கும் வேலையும் கொடுக்கலாம், விவசாயத்தையும் நம்ம இது பண்ணலாம். அந்த ஒரு கான்செப்ட் தான். உங்கள்கிட்ட ஐடியா கேட்டு தான் உள்ள இறங்கணும், ப்ராப்பரா இறங்கணும். ஏன்னா ஒரு ட்ரிப் விவசாயம் பண்ணிட்டு மாத்தி பண்ண முடியாது. அது மாற்றி பண்ணோம்னா பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வேஸ்ட்டு. அதனால லேட்டாகவும் பரவாயில்ல, உங்கள்கிட்ட யோசனை கேட்டு அதை ப்ராப்பராக பண்ணணுங்கிறதான் இது. இப்போ சார் இன்னைக்கு பசுமை பூமியை நம்ம வரவழைச்சிருக்கேன்னா என்னென்ன எதிர்பார்ப்புகளோட நம்ம பசுமை பூமியை வரவழைச்சிருக்கீங்க? நான் சார் மெயினாக சிரஞ்சீவி 1 வைக்கிற மாதிரி தான். அது தென்னை மரம். அது எப்படின்னா உங்கள் வீடியோ பார்த்து அந்த நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அதில் 18-19-18-20 அடி டிஸ்டன்ஸ் வைக்கலாம். 3 வருஷத்துல காய்ப்பு பலன் வந்துடும். அந்த அது இலையாவும் யூஸ் பண்ணிக்கலாம், தேங்காய்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் அதை சூஸ் பண்ணது. வெறும் காய்க்கு மட்டும்னா அது 45 நாளுக்கு வெயிட் பண்ணணும். இது ஒரு 30 நாள் 30 நாள் அந்த ஒரு கான்செப்ட். நமக்கு தேவை இருந்தால் 45 நாள் பார்த்து நம்ம காயை வெட்டிக்கலாம். அது ஒன்று. ஐயம்பாளையம் நெட்டை இது இந்த ரகத்துக்கு பேரு ஐயம்பாளையம் நெட்டை. இது 30 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. 30-35 வருஷம் குறையாம இருக்கும். இத மறந்து இருக்க, இந்த மரத்தை எடுக்க கூடாது. உழுதுகிட்டு தூருக்கு மண்ணணைங்க. சரி சார். வட்டை பாத்தி எடுங்க சார். இந்த வட்டை பாத்தி சார் ஆனா வட்டக்குழி எடுக்கிறதுக்கும் அந்த பைப் லைன் தோன்றதுக்கும் ஒரு சரியான ஒரு தீர்வு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா உழுதுலாம் சார், ஜேசிபி வச்சு அடிச்சிடலாம். ஆனால் வட்டைப்பாத்தி எடுக்கிறதும் அந்த அறுவலை ஊடு பார்த்து செய்கிறதுக்கும் இப்போ மேன் பவர் கிடைக்கிறது இல்லை, வேலை பார்க்க ரெடியாகவும் இல்லை. இப்போ நான் மிஷினரி தான் யூஸ் பண்ணணும். இதுக்கு தகுந்த மிஷினரி எதுன்னு நீங்கள் சஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதாவது சார், அப்ப நீங்க குழி எடுக்கிறதுக்கு ஜேசிபில ஒரு அடி பக்கெட் இருக்குன்னு சொன்னாங்க, அதை பயன்படுத்துங்க. இதுக்கு மண் அணைக்கிறதுக்கு அதே பக்கெட்டை வச்சு அந்த மண் எடுத்து அணைக்கலாம். அதே பக்கெட்டு பட்டைப்பாத்தி அதே பக்கெட்டை வச்சு மரத்திலிருந்து 3 அடி தள்ளி இந்த மண்ணை கிளறி இங்க அணைச்சுக்கிட்டு மேல் மண்ணை ரொம்ப ரொம்ப முக்கியம். மேல் மண்ணு தான், மேல் மண்ணு தான் சத்துக்கள் நிறைந்தது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்க சார். மேல் மண்ணை வரைந்து இங்க அணைங்க. இதுல பள்ளம் 2 அடி அகலம் 1 அடி ஆழத்துல ஒரு குழி எடுத்து வரப்ப கட்டுங்க. ஜேசிபி அந்த 1 அடி பக்கெட்டே போதும். அதுக்குள்ள நீங்க வீடியோ பார்க்கும்போது மரத்தலையெல்லாம் வெட்டி இந்த குழிக்குள்ள போடலாம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. உரக்கிடங்குன்னு ஒண்ணு சொல்றாங்களே, அது எந்த இடத்துல போடுறது? அதான் இந்த நம்ம 3 அடி தள்ளி 2 அடி அகலம் 1 அடி ஆழம் எடுக்கிறேன், அதுதான் உரக்கிடங்கு. ஒரு சில பேர் சார் 4 தென்னைக்கு ஊட ஒரு 5 அடியோ 4 அடியோ ஒரு பிட்டை 4 அடி அகலம் பிட்டை போட்டு அதுல மக்கிய இதெல்லாம் போட்டு நெப்பியாச்சு, அதுவே உரமா மருந்து சொல்லலாம். அது எப்படி தர்றது? அதாவது ஐயா, இது ஒரு அற்புதமான கேள்வி ஐயா. இது ஏற்கனவே பழைய மரம். இது பழைய மரத்தை வட்டைப்பாத்தி நீங்கள் சொல்கிற நான் எடுத்துருவேன். நீங்கள் சொல்கிற மாதிரி நான் எடுத்துருவேன், வட்டைப்பாத்தி எடுத்துருவேன், மண்ணுக்கும் எடுத்தேன். நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம உரம் மாட்டு எருலாம் இருக்கு இல்லையா, இப்போ நமக்கு ஈஸியாக கிடைக்கிறது. சூப்பர் கிடைக்கல. அதனால நீங்கள் ஒரு வீடியோவில் பாருங்க, ஒரு 3 வகையான உரங்கள், இயற்கை உரங்களை மிக்ஸ் பண்ணி ஆர்கானிக் கலப்போரம் எல்லாம் 3 இதை நான் பார்த்துறேன். 3 பூஸ்டர் பண்ணி நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க. அந்த உதவியும் வேணும் உங்கள்கிட்ட, நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் ஒன்று. அப்புறம் இது சார் நம்ம காண்டாமிருக வண்டு பிரச்சனை அந்த மாதிரி வேற பிரச்சனை இதில் இருக்கா சார்? இந்த தென்னை மரத்தில் இருக்கா அப்படிங்கிறது தெரியல. அதை நம்பி விட நம்ம இப்போதைக்கு நம்ம இதை பண்ணிக்கலாம். நாம தான் நம்மளோட மாடு இதை வளர்த்தோம்னா அப்புறம் பிரிக்கலாம். இப்போதைக்கு அந்த உதவியும் வேணும். அதுக்கு என்னென்ன கெமிக்கல் போடணும், கெமிக்கலாக நம்ம ஆர்கானிக் போடுறோம், என்னென்ன போடணும், என்னென்ன சத்து கொடுக்கணுங்கிறது நீங்கள் ப்ராப்பராக சொல்லி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சூப்பர் சார், சூப்பர். அப்போ ஐயா என்ன செய்யறோன்னு சொன்னால், தென்னை மரத்தினுடைய கழிவுகளை தான் நீங்கள் உரமாக பயன்படுத்தணும். இலைதலைகள்
இந்த வேலி ஓரம் அகத்திக்கீரை நடுங்க. ஓ, வேலி ஓரம் நடனா அகத்தி இடையில இந்த மாட்டு தீவன புல்லுகள் அந்த தேக்கு வைக்கிற வரிசையிலேயே அதே முன்னாடி வைக்கிறோம் அந்த வரிசையிலே வைக்கலாம். ஐயா வைக்கலாம், வேலி மாதிரி வைக்கலாம். ஆமா, அந்த எருக்கஞ்செடி, ஆவாரம் பூ, பல தானிய பயிர்கள், பல தானிய பயிர்கள், சனப்பு, தக்கப்பூண்டு, கொளிஞ்சு, உளுந்து, தோர, வேறு முடிச்சு தாவரங்கள், இதுகளை தோட்டத்துல நிறைய போட்டு உழுதுருங்க. பசுந்தாள் உரங்கள்னு சொல்றது. இந்த பசுதாள் உரங்களோட ஐயா இன்னும் வேலியில ஒண்ணு சொல்றேன், ஆமணக்கு செடியை நடுங்க. ஆமணக்கு வேகமா வளரும். நாட்டாமணக்கு. என்ன ஆமணக்கு? அந்த இலைகளை வெட்டி இதுக்கு உரமா போட்டா போதும், ஒரு சாடி வெளியில வாங்க வேணாம். அங்க நம்ம குளிக்குள்ள ஐயா என்ன பண்ணீங்கன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் உள்ள தோரையோ உளுந்தோ இப்பவே விதைச்சு விடலாம். தண்ணி மழை பெய்யும் போது முளைச்சிரும். கொளிஞ்சி மெயின் என்ன பொறுத்தளவு தட்டப்பயிர் அந்த குழிக்குள்ளே போட்டுருவாங்க சார். என் குழிக்குள்ளே நீங்க இப்ப தண்ணியை பாய்ச்சி கூட லைட்டா போட்டு விட்டு முளைச்சி 3 மாதத்துல புடுங்கி வச்சுட்டு தென்னை போட்டுடலாம். இப்பவே குழிக்குள்ள நீங்க போட்டு விட்டு தண்ணியா அந்த ட்ரிப் லைன் உழுவ முடியாது, உழுகாத்தப்படால நீங்க தண்ணிய மழை பெஞ்ச பிறகு செய்யுங்க. சரி சார். நீங்க புதுசாவே 19 அடிக்கு ஒண்ணு எங்குமே குழி எடுக்க இதெல்லாம் அந்த அங்க அதுக்காக குழி எடுத்தது சார். ஆமா, இந்த இதெல்லாம் சிரஞ்சீவி ஒண்ணுக்காக எங்குமே எடுக்க. இந்த இருக்குல்ல சார், எங்க மரம் இருக்கோ அந்த கேப்லாம் இந்த மரம் என்ன இங்க நம்மகிட்ட எத்தனை ஓலை இருக்குன்னு எண்ணுங்க, ஒரு 10-12 ஓலைகள் தான் இருக்கு. இது இனி நல்லா 300 காய்கள் காய்க்கணும்னு சொன்னா மினிமம் 200. ஐயம்பாளையம் நெட்டா வருஷத்துக்கு 200 காய்கள் காய்க்கும், 450 கிராம் இருக்கும். இது நல்லா காய்ப்பு வர 200 காய்கள் பிடிக்க கண்டிப்பா மினிமம் 2 வருஷம், மேக்சிமம் 3 வருஷம் வரைக்கும் ஆகும். அதுக்குள்ள நீங்க வைக்கிற சிரஞ்சி ஒண்ணு பாலம் வந்துடும். இதுவும் காய்க்கும், அதுவும் காய்க்கும். இது கூட என்ன சார் வைக்கிறது? சூப்பர் ஐயா. இதுக்குள்ள ஐயா கண்டிப்பாக வாழை தான் போடணும். சரி சார். வாழைய போட்டுக்கிட்டு இடையில பாக்க நட்டு விட்டுருங்க. பாக்குக்கு தனி லைனு, அப்புறம் வாழைக்கு தனி லைன், அப்படி ஒரே லைன்ல பாக்குக்கும் வாழைக்கும் ஒரே அளவு தண்ணி போதும். ஓ சரி சார். பாக்குக்கும் வாழைக்கும் ஒரே அளவு தண்ணி தான். தென்னைக்கு மட்டும் தண்ணி அதிகமா தேவைப்படும். திரு அங்கையன் தேனி, திரு சுஜில் கண்ணன் தேனி, திரு ஆனந்த் முருகன் தேனி, திரு குழந்தைசாமி கர்நாடகா, திரு ஜெயமுருகன் தேனி, திரு உமேஷ் பழனி, திரு மாறன் காரைக்குடி, திரு திருவேங்கடம் சிவகாசி, திரு காளைபாண்டியன் சிவகங்கை, திரு ஜெயராமன் மரக்காணம், திரு ஜாய் குற்றாலம், திரு ராஜேந்திரன் மேட்டூர், திரு ஜோதி நாயுடு திருத்தணி, திரு மீத்தேன் கடையநல்லூர், திரு ஆஷிக் தென்காசி, திரு லோகநாதன் சேலம், திரு ராதாகிருஷ்ணன் கடலூர், திரு சுகுமார் மதுரை, திரு முத்துக்குமார் நாகப்பட்டினம், திரு கனகராஜ் சிவகங்கை, திரு மணிவாசகம் ராமநாதபுரம், திரு லக்ஷ்மணன் சங்கரன் கோவில், திரு ராமு அலியாநிலை, திரு விஜயகுமார் திருப்பூர், திரு தர்மராஜ் மங்களாபுரம், திரு குருநாதன் நிலக்கோட்டை, திரு செந்தில்குமார் பொள்ளாச்சி, திரு பாபு கும்பகோணம், திரு பாலா ராமேஸ்வரம், திரு முருகன் கீழாத்தூர், திரு மணிமேகலை கரூர், திரு சுப்பிரமணியன் பனங்குளம், திரு செந்தில் முருகன் ஆயங்குடி, திரு குமார் கைவினை வயல், திரு நாகராஜன் கடுக்காக்காடு, திரு பழனிசாமி திண்டுக்கல், திரு குமார் அந்தியூர், திரு இளங்கோ திருமணஞ்சேரி, திரு நவீன் பாண்டிச்சேரி, திரு சந்திரன் உடையநாடு, திரு சசிகுமார் உசிலம்பட்டி, திரு ஜோவின் தென்காசி, திரு முத்துராஜ் குரவன்குப்பம், திரு ரஞ்சித் உடுமலப்பேட்டை, திரு கனகசபை தூத்துக்குடி, திரு அரவிந்தன் ஹரி உடுமலப்பேட்டை, திரு யாஷிக் நத்தம், திரு ராஜாமணி உடுமலப்பேட்டை, திரு ஜெய்சங்கர் கள்ளக்குறிச்சி, திரு அன்பு சென்னை, திரு பாலசுந்தரம் கோயமுத்தூர்,
திரு ஜான் சுரேஷ் திண்டுக்கல், திரு ஞானப்பிரகாஷ் ஆரணி, திரு பிரகாஷ் உடுமலைப்பேட்டை, திரு சீனிவாசன் நாயுடுபேட்டை, திரு கருணாகரன் நாயுடுபேட்டை, திரு உமேஷ் கண்ணூர், திரு ரங்கநாதன் கோயமுத்தூர், திரு நவாஸ் கர்நாடகா, திரு மணிகண்டன் விழுப்புரம்,